தனியாக போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கெட்டிக்காரங்களாயிட்டாங்களா? தனியாக ஒரு கேவலமாக தோற்று ஒரு 10-15 சீட் தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம், கூட்டணிக்கு போனியா தேவையில்லாம பார்த்து அப்படின்னு. ஸோ ரிசல்ட் தான் சரியாக முடிவாங்கிறத தீர்மானிக்கும். அப்போ அண்ணாமலை தனித்து போக முடிவெடுத்தது சரியா தப்பாங்கிறது இங்கே பேச்சுக்கே கிடையாது. வெற்றியா தோல்வி, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசியலில் சரி தப்புன்னே ஒன்று கிடையாது. அரசியலில் வெற்றி தோல்வி தான். நீங்கள் தண்ணியை போய் நீங்கள் கிலோவில் அளக்கக்கூடாது, அங்கே லிட்டரில் தான் அளக்கணும். அது 8 லிட்டர் தண்ணி எத்தனை கிலோ சார், இந்த தண்ணியை தூக்கி நீங்கள் இட மிஷினில் போட்டிங்கன்னா அது 10 கிலோ வரும்ல அப்படின்னா அது விதண்டாவாதம்னு பேர். அது 8 லிட்டரா 10 லிட்டரா நீங்கள் பேசணும், அவ்வளோதான். அதுபோல் அரசியல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வெற்றியா தோல்வியாக தான் பேசணும். அங்கே ஸ்கேல் இதுதான். அங்கே சரியா தப்பா, நேர்மையா இல்லையா, துரோகமா தியாகமா, அந்த கேள்விக்கே கிட முடியாது. கரெக்ட் சார். இப்போ ஜெயிச்சிருந்தா போயிருப்பாரா? பாஜக அதிமுக கூட்டணி ஒரு நல்ல வலுவா ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. பாஜகவும் ஒரு நீங்க இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு பேசுனீங்கன்னா இல்ல எப்படினாலும் போயிடலாம். ஜெயிச்சுட்டு அவரை முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்கிட்டாங்கன்னா உட்கார்ந்துருப்பாரு. ஜெயிச்சுட்டு பல மாநிலங்களை செஞ்ச மாதிரி பொசுக்குன்னு வேற ஒருத்தர் முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்கிட்டாங்கன்னா, ஜெயிச்ச உடனே வானதி சீனிவாசன் முதலமைச்சர் அப்படின்ட்டாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கிறாரு, மாற்றினாங்க. ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே சிந்தியா இருக்கிறாங்க, மாற்றினாங்க. பீகாரில் நிதிஷ்குமார் ஜெயிச்சாரு, மாற்றினாங்க. அப்படி மாற்றி விட்டாங்கன்னா